நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, பையனை காலேஜ்ல இதுல தான் படிக்க வச்சிருந்தோம். ஆடு வித்தா கொஞ்சம் சேமிப்பா போட்டு வச்சுக்கணும். ஆ, போட்டு வச்சு சேமிப்பா வச்சு 2 டிகிரி படிக்க வச்சு இன்னைக்கு நல்ல வேலையில இருக்கிறாங்க. என்ன பணியில இருக்காருங்க அவரு? அக்கவுண்ட்ஸ்ல மேனேஜரா இருக்கிறாரு. ஆ, ஆடு மேய்க்கும் தொழில செஞ்சு, அதுல வரக்கூடிய ஒரு வருமானத்துல தான் நீங்க படிக்க வச்சு படிக்க வச்சிருக்கீங்க. ம். ஓகே. எவ்வளவு பெரிய விஷயங்க இது. இல்லைங்களா? கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தி எடுத்து ஆ. நகையை சிறுசா கொஞ்சம் ஏத்தி வச்சிருக்கிறேங்க. ஓ! அதுக்கெல்லாம் இந்த ஒரு ஆடுகள் தான் உங்களுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு இல்லைங்களா? ஆமா ஆமா. சரிங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஆ. ஆனா அவரு கீழ விழுந்து ஒரு 3 வருஷம் வேலைக்கு போக முடியலைங்க. ஆ, ஆ. அதனால அதனால தான் இன்னைக்கு வச்சு அதை விட முடியலைங்க. ம். இது நம்ம கஷ்டப்படும் போது காப்பாத்துச்சு. ம். அதனால விடக்கூடாது அப்படின்ட்டு இந்த தொழில இன்னும் நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த கவருகள்லாம் போட்டு போட்டு இந்த ஹோட்டல் கடைக்காரரு வீட்டில் இருக்கிற எல்லாம் போட்டு போயிடுங்க. அதை சாப்பிட்டுச்சுன்னா குடல் சிக்கிச்சுன்னா இறந்துருங்க. ஆ. அரிசி சாப்பிடக்கூடாதுங்க. அரிசி குடுக்கக்கூடாதுங்களா? அப்புறம் குழம்பு கட்டி கட்டி போடுறாங்களோ அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை. ம். அதை வச்சு நம்ம மண்ணு சாப்பிடாம கண்ணுங்கிறத பார்த்துட்டு இருக்கணும். குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கணும். இந்த தொழில வந்து எல்லாருமே பண்ணிட முடியாதுங்களா? எல்லாரும் முடியாதுங்க. பிருவக்குட்டி இப்ப நான் உங்ககிட்ட இருந்து வாங்குறேன். வாங்கி நான் இத வந்து பெருசு பண்ணி, ஒரு சின்னதா ஒரு ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கணும்னா, எவ்வளோ வந்து இதுக்கு செலவாகுங்க? சில ஒரு குட்டின்னு ஒரு ஆடு வாங்கினோம்னா ஒரு 7, 8 ஆகுங்க. ம். அப்புறம் அதுக்கு நம்ம இதுக்கெல்லாம் பந்தாஸ் பண்ற ஒரு 10 ரூபா பக்கமா வருங்க. ம். அப்புறம் அதை மெயின்டைன் பண்றது கஷ்டங்க. ம். எல்லாருமே வளர்த்த முடியாது. ம். அனுபவம் இருந்தா தான் இதுல வளர்க்க முடியும். அனுபவம் கண்டிப்பா வேணும். குழந்தை மாதிரி இருக்கணும். ஆ. அதுல கூட எச்சா நம்ம தினமே இதுக்கு வந்தே தான் ஆகணும். ஆ. நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம விசேஷம் கோயில் போறோம், ஆ. அந்த மாதிரி இல்லாம தினமே இதுக்கு வந்துட்டே தான் இருக்கணும். பார்த்தே தான் ஆகணும். மழை பெய்யுது, வெயில் அடிக்குதுங்கிறது கிடையவே கிடையாது. வருஷம் 360 இதுக்கு இருக்கணும். ம். கிட்ட ஒரு ஆள் இருந்துட்டே தான் இருக்கணும். பாதுகாப்பா இருந்துட்டு இருக்கணும். மேய்க்கணும். 2 நேரம் மேய்ப்பங்க. ஆ. வேலைக்கு போறதுக்கு இது கொஞ்சம் சிரமமான வேலையும் முட்டி வெளியில போய் வந்தாச்சு. வந்துருச்சு. 25 வருஷத்துல வந்தாச்சு. ஆ. குன்னத்தூர் பிரிவு அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி தான் வந்திருக்கோங்க. வணக்கம்க்கா. உங்க பேரும்? பாக்கியலட்சுமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேங்க. ஆடு மேய்ச் செம்பரி ஆடு, வெள்ளாடு 2மே மிக்ஸ் பண்ணி நீங்க வச்சிருக்கீங்க. எத்தனை செம்பரி ஆடு வச்சிருக்கீங்க? எத்தனை வெள்ளாடு வச்சிருக்கீங்க? வெள்ளாடு 4, ஆ. செம்பளியோடு ஒரு 20 உருப்படி வச்சு. 20 20 உருப்படி. இப்போ இது நீங்க எத்தனை ஆண்டுகளா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 25 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன். 25 ஆண்டுகளா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ செம்பரி ஆடு வந்து என்ன ரேட்டுக்கு போகுதுங்க? கிலோ நான் 800 ரூபாய்க்கு விற்குங்க. வாங்குறதை பொறுத்தளவு ஆ. ஒரு 500, 600 அப்படி. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா, வெள்ளாடு வந்து அதிகமா கறிக்கடையில வந்து வாங்கிக்கிறாங்க. செம்பரி ஆடு வந்து எங்க வந்து அதிகமா வாங்குறாங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. செம்பளியோடு டவுன்ல எல்லாம் வாங்கிக்கிறாங்க. பீளமேடு இந்த மாதிரி அந்த சைடு கறிக்கு தான் பயன்படுதுங்களா? ஆமா ஆமா எப்படிங்க? ஆமா. ஓ. கறிக்கு தான். செம்பரி ஆடு வந்து கறிக்கு பயன்படுது. வெள்ளாடும் அதுக்கு தான். அதுக்கே தான். சரி, இப்போ இந்த வெள்ளாடு நீங்க வளர்க்குறீங்க, செம்பரி ஆடும் வளர்க்குறீங்க. ஏன் வெள்ளாடு வந்து ரொம்ப குறைவா இருக்கு, செம்பரி ஆடு அதிகமா இருக்குங்க? என்னால மேய்க்க முடியல. மேவ் பத்தாதனால வேலிகள்லாம் அழிஞ்சிருச்சுங்க. ஆ. காடுகள்லாம் அழிஞ்சதுனால இது மேய்ச்சு. ஓகே. வெள்ளாடு ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன். அப்புறம் அது மேய்க்க முடியாதனால செம்பளியோடு வச்சுக்கிறேன். செம்பரி ஆடு வச்சிருக்கீங்க. வேலிகளே இல்லாதனாலே. ஆனா செம்பரி ஆடு வந்து எப்படிங்க? அதுக்கும் இதே மாரி தானே நீங்க தீவனங்கள்லாம் குடுக்க வேண்டியது இருக்கும். ஆமா ஆமா. ரெண்டே ஒரே மாதிரி தான். ஒரே மாரி தான். இப்போ செம்பரி ஆடு வந்து என்ன மாரி புற்கள வந்து மேயுங்க? பில்லுன்னு அதிகமா மேயும். ஆ. இது வெள்ளாடு தலையில மட்டும் பாக்குங்க ஓடு. ம். பில்லு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு சீக்கிரம் கொஞ்சம் பெருசாயிக்கும். ம். செம்மறி ஆடு சீக்கிரமா பெருசாயிருங்க. பெருசாயிருக்கு. எப்படிங்க ஒரு குட்டி வந்து போடுதுன்னா 6 மாசத்துலயே பெருசாயிருங்களா? இல்ல நம்ம மேய்க்கிறதை பொறுத்தளவு குட்டி சினையாயி போடுறதுக்கு 6 மாசம். ஆ. பெருசா இருக்கு நம்ம மேய்க்கிறதை பொறுத்தளவு பெருசாயிக்கும். ஆனா வெள்ளாடு அப்படியே அதுக்கு ஆப்போசிட் 1 வருஷம் ஆயிரும் இல்லைங்களா? 1 வருஷம் ஆயிரும். அது கொஞ்சம் கஷ்டம். ஆ. மேவு நல்லா வேணும். இப்போ செம்பரி ஆடோட கறி இருக்குது பாருங்க. செம்பரி ஆட்டு கறி. இதோட கறியும் வெள்ளாட்டு கறியும் ஒரே மாரி தான் இருக்குங்களா? ஒரே மாதிரி தான் இருக்குங்க. கொஞ்சம் வயசான கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. செவந்த மாதிரி இருக்குங்க. ஆ. உடனே டக்குன்னு வித்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் செவந்த மாதிரி இருக்கு. ஓ. இப்போ அறுக்கிற ஒரு 10 கிலோ 5 கிலோ இருந்தா உங்களுக்கு கறி ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓ. செம்பளி ஆட்டுக்கிறது டேஸ்டா இருக்குதுங்கிறாங்க. சமைக்கிறது எப்படிங்க? இதே வெள்ளாடு மாதிரியே தான் இதுவும் சமைக்கணுங்களா? ஒரே மாதிரி தாங்க. ஒரே மாதிரி தான் சமைக்கணும். இப்போ இங்க வியாபாரிகள்லாம் இங்க வராங்கன்னா உங்ககிட்ட டைரக்டாவே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்களா எப்படிங்க? ஃபோன் பண்ணுவாங்க. தெரியாதவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆ. தெரிஞ்சவங்க மட்டும் ஃபோன் பண்ணுவாங்க. வாங்கிட்டு ஓகே. இங்க செம்பரி ஆடு வந்து விக்கிறீங்கன்னா வெயிட் போட்டு தான் நீங்க விக்கிறீங்களா? இல்ல வெயிட் கணக்கு வாங்குறது இல்லைங்க. ஒரு ஆடு தான் வித்துருக்குறேங்க. ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குவேன். ஓ. 1 கிலோ. 1 கிலோ. வெறும் வயித்தோட மேவு இல்லாம இருந்துட்டா அந்த மாதிரி. அப்ப எத்தனை கிலோ விழுந்துச்சுங்க அது? அது ஒரு 40 கிலோ விழுந்துச்சுங்க. இப்போ நார்மலா செம்பரி ஆடு வந்து எத்தனை கிலோ வரைக்கும் விழுகுங்க?
நம்ம பெருசா கெடாயெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 40 கிலோ 50 கிலோ வரும். பிறவி இருந்துச்சுன்னா ஒரு 25 கிலோ 30 ம். இப்படி இருக்கு. 25, 30 கிலோ வரும் இல்லைங்களா? ஆனா பெருசாகிறதை பொறுத்தளவுக்கு நம்ம ஏன்னா நான் அந்த வெயிட் பார்த்தேங்க. ஆனா இந்த வெள்ளாடு வந்து ஒரு 15 கிலோ 20 கிலோ வரதே பெரிய விஷயம் தான் இல்லைங்களா? ஆமாமா. நாட்டு இது வெள்ளாடு. கொஞ்சம் நல்லா மேயுங்க. ஆ. பில்லு நல்லா மேயுங்க. அது மாரி அது ஓடாது. இது கொஞ்சம் நல்லா மேயும். நின்னு தலை குத்தி நல்லா மேயும். இது வந்து வெள்ளாடு வந்து ஓடிட்டே தான் இருக்கு. இது போக நீங்க வேற என்னென்ன தீவனங்கள் நீங்க வீட்ல குடுத்துட்டு இருக்கீங்க? இது புண்ணாக்குங்க. ஆ. பருத்தி கொட்டை இந்த செக் புண்ணாக்கு. ஆ. அப்புறம் தலையெல்லாம் இருந்த போதெல்லாம் முடிச்சுட்டு வந்த போல ஒண்ணும் இல்ல. இலை வச்சு போடலாம். அது கொஞ்சம் சமடல் தலை. செட்டு பார்த்தேங்க. அங்க வந்து நீங்க நாட்டுக்கோழி வச்சிருக்கீங்க. பட்டி தானங்க. பட்டி. நாட்டுக்கோழில வந்து நீங்க என்ன கட்டு சேவல் வச்சிருக்கீங்களா எப்படி? வச்சிருக்கிறேங்க. கட்டு சேவல். இது வந்து எப்படிங்க நீங்க கட்டுக்கு பயன்படுத்துறதுங்களா எப்படி? இல்ல எப்படி வேணாலும் குடுத்துக்கலாம். நல்லா கால் வந்து நல்லா உயரமா வந்துச்சுன்னா உங்க வரவை வந்து இது கட்டுக்காகன்னு நினைச்சுக்குவாங்க. இல்லைன்னா கறி கொடுப்பாங்க. கறி கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன ரேட் போகுதுங்க? இது ஒரு சாவலா இருந்தா ஒரு 600 ரூபாய்க்கு விற்கும் கிலோ. கோழியா இருந்தா 550 அப்படி விற்கும். இப்போ பிராய்லர் கோழியோட ரேட் எல்லாம் இப்போ கண்ணா பின்னான்னு ஏறி இருக்குது. அதனால இதுவும் ஏறினால இது ஏறுங்கிறீங்களா? இப்போ இந்த பட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டி வந்து நீங்க சிம்பிளா போட்டுருக்கீங்க. ஆனா சூப்பரா இருக்குது. இதுக்குள்ளேயே நீங்க இத்தனை ஆடு இதுக்குள்ளேயே இருந்துக்குமா? இல்ல வெளியே கட்டுங்க. ஒரு முளைக்குச்சி அடிச்சிருக்கிறேங்க. குட்டி போட்ட ஆட்டிலேயே கெடாயில எல்லாம் அதுல கட்டிடுவாங்க. இதுலயே கட்டி சும்மா இருக்கிறத மட்டும் இதுல விட்டுருவாங்க. இல்லைன்னா குட்டி வந்து இதுல பொத்துட்டு ஆடு தனியே குட்டி தனியே போனோம் கத்து. இந்த கொடாப் வச்சிருக்கீங்க இல்லைங்களா? இதுல வந்து குட்டிகளை நீங்க போட்டு வச்சு ஒரு மாசம் அடைச்சிருவீங்க இதுல. ஆட்டுக்குட்டு அடிச்சிட்டு அப்புறம் திறந்துட்டு மேயர் போட்டுரும். ஒரு மாசம் கொடாப்ல தான் இருக்கணுங்களா? அது மண்ணு சாப்பிடுங்க. இது மண்ணு சாப்பிட்டு ஓட்டிட்டு போயிருவோம். குட்டி எடுக்க முடியுங்களா? எடுத்துக்கலாம். இது எத்தனை மாசம் ஆச்சுங்க இந்த குட்டி? இது ஒரு 20 நாள் இருக்குங்க. 20 நாள் தான் ஆச்சுங்களா? இது என்ன குட்டிங்க? கடாய். கடாய் தான். மேக்ஸிமம் எது லாபங்க ஆட்டுல பொறுத்த அளவுக்கு எந்த குட்டி போட்டா நல்லா லாபம்? செம்பிளி ஆடு தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சு. வெள்ளாடை விட செம்பிளி ஆடு தான் பெஸ்ட்டுங்கிறீங்க. அது வெயிட் அதிகமாக அதிகங்கள. அது வந்து மேவு நல்லா மேவு வேணும். மழை ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா மழை இருந்ததுங்க, நல்லா பில்லுக்கு இருந்தது. இப்போ வந்து அது மேய்க்க முடியாத அளவுக்கு மாறிடுதுங்க. நல்ல வீடுக்கு சைட்டு இந்த மாதிரி ஆனதுனால தலைதம்பு கட்ட முடியலைங்க. என்ன பண்ணுவீங்க? வித்துருவோங்க. அது யாரு கணக்குங்க? 50 கிலோ சாக்கு கேரளா. 50 கிலோ சாக்கு 90 ரூபாய்க்கு வைங்க. சரி சரி. இது நல்ல உரம் தான் இல்லைங்களா? மாட்டு சாணத்தை விட ஆட்டு நல்லா இருக்கு. பக்கத்துல கருவி வாழைத்தோட்டம் இந்த தோட்டம் இருக்கு பக்கத்துலயும் தெரிஞ்சுங்க. அவங்களும் வந்து எடுத்துட்டு போய்க்குவாங்க. சரிங்க. செம்மறி ஆடு குட்டி வந்து எத்தனை வச்சிருக்கீங்க? குட்டி இந்த ஒன்று தான் இருக்குங்க. அது இது வெள்ளாட்டு குட்டி இல்லைங்க? இல்ல செம்மறி ஆட்டு குட்டி அது. ஐயோ நான் வெள்ளாட்டு குட்டின்னு நினைச்சேன். இது இப்படிதான் இருக்குங்களா கலர்? ஆமா. ஆனா வெள்ளாட்டு குட்டி மாதிரியே இருக்குது. ஒரு வெள்ளாட்டு குட்டி ஒரு அந்த ட்ரம்ல இருக்குது பாருங்க. சின்ன குட்டியா இருக்குமா? இது ஒரு 4-5 நாள் தாச்சு. இது 4-5 நாள் தாச்சுங்களா? பிறவி. என்ன குட்டி இது? பிறவி குட்டி. ஓகே ஓகே. அதாவது பெண் குட்டி. இதுதான் உங்களுக்கு லாபங்களா? இதுல நம்மளுக்கு அப்படி ஒன்றும் லாபமா தெரியல. ஃபர்ஸ்ட் இது கரெக்டா இருந்தது. இப்போ வந்து மேவில்லை மழை மாதிரி இல்லாதனால மேவில்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். சரியான கஷ்டம். விவசாயத்துல பிரதான தொழிலே பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி இதுதான். இப்போ நீங்க வந்து இந்த ஆடு வளர்க்கும் தொழில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட நாட்டுக்கோழியும் வச்சிருக்கீங்க. இது லாபகரமா இருக்குங்களா இந்த தொழில்? லாபம்னு அதிகமா நம்ம வேலைக்கு போறதுக்கு இது கொஞ்சம் கட்டாதுங்க. நம்ம வேலைக்கு போனா ஓரளவுக்கு சம்பளம் வரும். இது அப்படி இல்லை மேய்ச்சுக்கு எல்லாம் இது வித்தா மட்டும் தான் காசுங்க. ஒரு குட்டி இறந்துரு ஆடு இறந்து நம்ம கவனமா மேய்க்கணும். ரொம்ப கவனமா மேய்க்கணும். ஆமா. அரிசி சாப்பாடு. என்னென்ன பிரச்சனைகள் ஆடுகளுக்கு வருதுங்க? சளி பிடிக்குங்க, வயிற்றால போகு. அப்புறம் பேப்பர்கள்லாம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி இல்லைங்க. இந்த கவருகள்லாம் போட்டு இந்த ஹோட்டல் கடைக்காரரு வீட்டில் இருக்கிறையோ எல்லாம் போட்டு போயிருங்க. அதை சாப்பிட்டுச்சுன்னா குடல் சிக்கிச்சுன்னா இறந்துருங்க. ஆடுகளுக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குது. அரிசி சாப்பிடக்கூடாதுங்க. அரிசி கொடுக்கக்கூடாதுங்களா? அது வேஸ்டான அரிசியெல்லாம் போட்டு போயிடுவாங்க. சாப்பாடு வேஸ்ட்டு. அப்புறம் குழம்பு கட்டி போடுறாங்களோ அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை. அப்போ என்னதான் கொடுக்கணுங்க ஆடுகளுக்கு நார்மலாக மேவு மேய்ச்சிட்டு போய் நம்ம மேவு இருந்தால் நம்ம என்ன பில்லு போடலாம். சவுண்டால் தலைங்க இலை இது மாதிரிலாம் கொடுக்கலாம். புண்ணாக்கு உளுந்தங்குரணை ஒரு கடையிலுக்கு எல்லாமே சாப்பிடும். தவிடு இந்த மாதிரி எல்லாமே. இந்த குட்டி இருக்குது. இந்த ஒரு பெருவ குட்டி வந்து திரும்பவும் வந்து இது வளர்ந்து ஒரு குட்டி போடணும்னா எவ்வளவு நாட்கள் ஆகும்? ஒரு 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆயிருங்க. அதை வச்சு நம்ம மண்ணு சாப்பிடாம கண்ணுங்கிறத பார்த்துட்டு இருக்கணும். குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா. மண்ணு சாப்பிட்டாலும் இறந்துரும். சரி, இந்த 2 வருஷம் கழிச்சு அது வந்து எவ்வளவு நாட்கள் வந்து குட்டி போடுங்க? 5 மாசம் ஆகுங்க. இல்ல அது இல்லைங்க. ஒரு ஆட்டினுடைய வாழ்நாள் எவ்வளவு நாள் இருக்குங்க?
அதெல்லாம் தெரியலைங்க. 10 வருஷம் ஆடும் கூட வச்சுக்கிறேங்க. இருக்குங்க. ரொம்ப குட்டி போட்டுட்டே தான் இருக்குங்க. நம்ம அது பாவம் கஷ்டப்படுத்துன்னு தான் கொடுப்போங்க. அப்பதான் நீங்க குடுக்குறீங்க. ஆமா, இல்லைன்னா கொடுக்க மாட்டீங்க. கொடுக்க மாட்டேங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேங்க. உங்க அனுபவத்துல இது நம்ம பண்ண முடியல அப்படிங்கிறீங்க. பண்ண முடியலன்னா உன்னை வந்து அதான் முட்டி வலி வந்தோடனே சரியான ரிஸ்கா இருக்குங்க. சரிங்க. நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. செம்மறி ஆடு, வெள்ளாடு வளர்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பணியை விட்டுட்டு நமக்காக ஒரு பேட்டியை வந்து கொடுத்தாங்க. அடுத்தடுத்த பதிவுகள் வழியா நான் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள். நன்றி.